அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ஊரில் எங்களுடைய வீட்டு முற்றத்துலேருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். பேசுகிறதுக்கு முன்னாடி அத்தனை எங்களுடைய உறவுகளுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை அப்படின்னு சொன்னாலே வந்து அதுவும் இந்த புது வருடம் அப்படின்னு சொன்னாலே வந்து நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஆங்கில புத்தாண்டு தை மாதம் வந்து எல்லாருக்குமான ஆங்கில புத்தாண்டு. ஆனால் நம்மளுடைய தமிழ் சிங்கள புத்தாண்டு எப்போ அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த அதாவது இந்த சித்திரை மாதம் 14ஆம் தேதி விடிய காலையில் 2:30 மணிகளவில் பிறந்திருக்கிறதாம் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கு 1ஆம் தேதி. சரியா, தமிழர்களுடைய 1ஆம் தேதி வந்து இன்றைய நாளாக சொல்லலாம். அதாவது இந்த சித்திரை புத்தாண்டு அப்படின்னா என்னன்னு சொன்னால் வந்துட்டு இந்த 12 ராசிகள்லையும் இருந்து சூரியன் போயிட்டு 1ஆவது ராசிக்கு வாராது. 1ஆவது ராசியில் என்ன இருக்குது? மேஷ ராசி. விளங்குதா? அப்போ இந்த மேஷ ராசிக்கு வாரது தான் வந்து சித்திரை புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவோம், சித்திரை அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குடா. ஏன்னா சித்திரை கனி என்ற ஒன்று விஷயம் இருக்குது, தெரியுமா? சித்திரை கனி அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இரவு நேரங்களில் சித்திரை வர போண்டா இரவு நேரங்களில் வந்து பழங்கள் விளங்குதான், பழங்கள் காய்கறிகள், அடுத்து வந்து தங்க நகைகள் காசு குவியலை வந்து ஒரு கண்ணாடி ஒன்றை முன்னுக்கு வச்சு போட்டு அதில் விளக்கொண்டை வச்சு போட்டு காலையில் எழுந்து நீங்கள் முழிக்கிறது தான் வந்து சித்திரை கனி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை கதை அப்படின்றது வந்து அது கொஞ்ச நாளில் வரும். அது வந்து அதுக்குன்ற ஒரு வேறொரு வரலாறு ஒன்று இருக்குது. அப்போ வந்து இந்த சித்திரை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள், ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு உண்மையிலே இந்த வருடங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த தைப்பொங்கல் இதே மாதிரி வந்து சித்திரை வருட பிறப்பு இந்த மாதிரி வந்து விசேஷம் எல்லாருக்கும் பொதுவாக வந்து இப்போ கொண்டாடக்கூடிய விசேஷங்களில் வந்து தமிழர்கள் வந்து இதுவும் உண்டு. அப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு குடும்பம் வந்து சேர்ந்து மகிழ்ந்து ஒற்றுமையோட வந்து கூடி மகிழ்வார்கள். அப்போ இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். அப்போ இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க சொன்னால் முதலொரு காலங்களில் வந்து சித்திரை இந்த வருடங்கள் அடுத்த வந்து முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ எல்லாரும் வந்து ஒற்றுமையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒற்றுமைன்றது வந்து இப்போ வந்து 0லாம் இருக்குன்னு, அதாவது அந்த 0லாம் இருக்குது இப்போ சொல்லலாம் அந்த ஒற்றுமைன்றது. ஏதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்கள வந்து எப்படி உபசரிக்கணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம். ஒரு ஏழை வீட்டிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்க, ஒரு காசு உள்ள இடத்துல போக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த இடத்துல அவங்கள வந்து அவமானம் செய்கிறாங்க. அதாவது அந்த ஏழை பெண்ணையோ அந்த ஏழை ஐயா வந்து இந்த காசு இருக்கக்கூடிய இவங்க வந்து அவமானம் செய்வாங்க. எப்படி அவமானம் செய்வாங்க? இவங்ககிட்ட வந்து இல்லாததை தெரிஞ்சு இவங்ககிட்ட இருக்கிறத வந்து சொல்லி காட்டுவாங்க பெருமைத்தனத்துக்கு. அப்போ சொல்லி காட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இவங்க இல்லாதவங்கள்ட்ட என்ன செய்யும்? அவங்க மனம் பாதிக்கப்படும். இது வந்து நிறைய இடங்களில் நடக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து போகிற டைமில் வந்து இப்படியான அவமானங்கள் இப்படியான மனசு உடைச்சதெல்லாம் வந்து சம்பவங்களாக இருக்குது. கடந்த வருடங்களில் வந்து நானே இப்போ நேரடியாக பார்த்துருக்கேன். அப்போ அந்த இதில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு மனிதர் வந்தால் வீட்டுக்கு வந்தால் அவங்கள வந்து எப்படி பராமரிக்கிற எப்படி கதைக்கிற என்ற விஷயத்தை வந்து நான் காட்டப்புறோம். அதே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ரதியம்மா இப்போ ரெடியாக நிற்கிறாங்க. அவங்களை நாங்கள் அன்புடன் வரவழைக்கின்றோம். வாங்க ரதியம்மா. சாரி எல்லாம் கட்டி வணக்கம் 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 வணக்கம். புதுவருட நல்வாழ்த்துக்கள். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமானே. இன்றைக்கு சாரி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அந்த அணியக்கூடிய அந்த ஆடையினுடைய அதிர்ஷ்ட நிறமாக வந்து சிகப்பு, அடுத்தது வந்து வெள்ளை நிறம். அதனால் வந்து நாங்கள் வெள்ளை வேட்டியும் அதே நேரத்தில் சிகப்பு கலரில் ஷர்ட்டும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கு இன்றைய நாள்? இந்த நாள் சந்தோஷமாக இருக்குது. காலையில் ஆலயத்துக்கு போய் இறைவனை தரிசித்து இங்கே வந்து வீடியோ ஒன்று பண்ணுறேன். இங்கே வந்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு நல்ல ஹாப்பியாகி நல்ல சந்தோஷமாக இருக்குமா. காலையில் முடித்து இது உடுப்பெல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்கு போனோம்மா. அரிச்சனை எல்லாம் போட்டு அரிச்சனை போட்டிலோ? ஆறரைக்கு போட்டில் நம்ம எல்லா பேருக்கும் போட்டேன். எல்லாருக்கும் போட்டேனே. ஓகே. திலானி எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர் சொல்றீங்க கோயிலுக்கு போகிறது ஒரு அரப்பு வச்சுட்டு போனேன்.
வைக்கலையா வச்சு அப்ப மருத்துவ வைக்க மறந்துட்டேன்றாங்க. சொல்ல மறந்துட்டேன். அதாவது காலையில 6 மணிக்குள்ள என்ன 6:30க்குள்ள வந்து மருத்துவ வைக்கணும். மருத்தி நீர் என்றது என்னடா அதுலயே பேர் இருக்கு பாரு. அதாவது மருந்து நீர் என்றதான் வந்து மருத்து நீர் உண்மையான விளக்கம். அதுல நிறைய மூலிகை எல்லாம் வந்து கலந்து கொடுக்கக்குள்ள வந்து நோயில் இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து இல்லாம செய்யறது அந்த மருத்து நீரை ஸ்பெஷல். சரி ஓகே, இப்போ நாங்க பலவளண்டு காய்ச்சி கொண்டு நிற்காம வந்து எங்களுடைய விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு மிது, திலானி, சனு என்ன அடுத்து வந்து விது எல்லாருமே வந்து விருந்தினர்கள். இவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்தா எப்படி வந்து உபசரிக்க போறாங்க. இப்போ நானும் விருந்தினர் தான் சரியா. இது வந்து இப்போ உங்களோட வீடுகள் சரியா. இப்போ சனோட வீட்டை வந்து திலானி போறான், திலானி வீட்டை இல்ல மிதுவான் சரியோ. அப்ப மிதுரை விட்டு நான் வந்தா எங்களை விட்டு மிதுவாரன் சரியா. அதே மாதிரி சண்டை விட்ட மிதுவானால் மிதுரை விட்ட சனு வருவான் சரியா. அப்போ அப்படி வரக்குள்ள வந்து நீங்கள் எப்படி உபசரிக்கிறீங்க எப்படி கதைக்கிறீங்கன்றதான் வந்து இன்றைய இந்த காணொலி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வந்து உணர்த்தக்கூடியமாக இருக்குமே. நீங்கள் தான் வந்து அதை கிரியேட் பண்ணி செய்யணுமே. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வில்லைகள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வரப்போகிறார் என்ன. இப்போ நான் தான் வந்து இப்போ வீட்டில் வந்து நிற்கேன். ஒரு விருந்தாளி வரக்குள்ளே இப்படியான ஒரு பண்டிகை நாட்களில் வந்து எப்படி அவங்கள வந்து வர வைக்கணும் என்றதான் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன. ஒவ்வொரு ஆளும் வந்து எப்படி வந்து வர வைக்க போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ நான் வீட்டில் இருக்கேன், ஒரு ஆள் வரப்போகிறா சரியோ. கதவை தட்டி தான் வரணும் வரக்கூடாது சரியா. வணக்கம் ஐயா. வாங்க தம்பி வாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து. உங்களுக்கு முறித்தாட்டும் வாங்க காட்டி பிடிங்க. குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்ல சௌக்கியம். உங்களோட குடும்பத்துல எல்லாரும் நல்ல சௌக்கியம் தம்பி. என்ன போகுது வாழ்க்கையெல்லாம்? முதல்ல வாங்க இருங்க 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 இருங்க. என்ன சாப்பிட்றீர்கள்? டீ குடிக்கீங்களா? கோபி டீ குடிக்கலா? மயில குடிக்கலா? தண்ணி கொஞ்சம் தண்ணி போத்தெல்லாம் கூட இப்போ நிறைய கல்வி எல்லாம் வருது தானே. அப்போ அதனால வந்து இப்போ கடையில் வாங்கி நாங்கள் தாரமா. நன்றி. ஆமா, என்னம்மா தம்பி நாட்டு நடப்பெல்லாம் அப்படி போகுது? நாட்டு நடப்பெல்லாம் பரவாயில்ல. நான் கோவிலடி போயிட்டு வந்தேன். நான் அப்படி கோவிலடி போயிட்டு இந்த சித்திரை வர உறவினர் எல்லாரும் வீட்டையும் போயிட்டு வந்தேன். அப்படி பார்த்தேன் உங்களோட வீட்டையும் உங்களையும் சந்திச்சுட்டு போவோம். கண்டும் கனகாடம் நீ வரையும் இல்லைன்னு வந்துட்டு போண்டு வந்தேன். ஐயோ, நான் ஒருத்தரும் இல்லைன்றது இப்போ இருந்துடாப்பாய் பண்ணு நான் நினைச்சு கொண்டிருக்கேன். நேரத்தில் சந்தோஷம் எனக்கு. என்னடா ஐயா, முன்னொரு காலங்களில் நாங்கள் அப்பா அம்மாக்கள காலங்களில் கூடி நின்று சித்திரை விட்டாங்கன்னா ஒரு வீட்டுல சமையல போட்டு பக்கத்து வீட்டாக்கள் எல்லாம் வருவாங்க. ஆனா இப்ப நவீன காலம் தானே, முன்கதை அடைச்சு வச்சுக்காங்க. அதுக்கு ஒரு கீபோர்ட் ஒன்று. நீங்க பின்கதையில வந்து நீங்க இப்ப இல்ல இல்ல நாங்க திறந்தானே வெப்பம். அதான் இன்னைக்கு சித்திரை வரானே. நீங்க திறந்துச்சீங்க. இந்த சிலையில வீட்டுல நீங்க பணக்காரர்கள் கொஞ்சம் நோமனல் வாட்டி முன்னுக்கு ஒரு போன் வச்சுப்பாங்க. அதை நம்பிச்ச உடனே அடுத்த ஆள் வரும். அதை திறந்தானே எப்படி வராங்க. பழைய காலங்கள்னா இப்ப மாதிரி இப்ப என்னடா பாக்கு சமைச்சா அவங்களோட விட சமைச்சா அடுத்த விட ஹரி போகுது இல்லை. கிடையாது. இப்போ தொழிற்பாடெல்லாம் அப்படி போகுது. தொழில் பரவாயில்ல ஐயா, பரவாயில்ல. தொழில் தான் செய்யறேன். ஏதோ சந்தோஷமா இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய மாதிரி. ஓகே 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 சூப்பர். என்ன அப்புறம் உங்களோட வாழ்க்கை என்ன பரவாயில்லையா? இந்த போகுது தம்பி. இந்த நேற்று உடற்பயிற்சின்னு சொல்லுது. அப்ப புதுசா 2 உடற்பயிற்சி செஞ்சிடலாம். முந்தாள் கடவுளையா ஒலிம்பி நடக்கலாம் தம்பி. அப்படி என்னடா உண்மையிலே அது தம்பி காலை அப்படி கொஞ்சம் விரிச்சு சரியோ, கையை கொஞ்சம் அப்படி வச்சு இப்படி குந்தி குஞ்சோளும் போன மாதிரி உண்டு. அப்புறம் ரன்னிங் கொண்டு போகிற மாதிரி உண்டு. அடுத்த வந்து 2 3 அப்போ சரியான இதாக கிடக்கு. இப்போ அதான் நீங்கள் வரக்கூட கொஞ்சம் டக்குன்னு ஒலிம்பிக்கலாம் போனது. கடவுளையா உண்மையில கடி வேணும். அதான் உடற்பயிற்சி செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 4 5 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கு. உடம்பு வைக்கிற பட்சத்துல அதிக வருத்தங்கள் வரும். உடற்பயிற்சி செய்யும் போது ரத்தங்கள் சுறுசுறுப்பா ஓடக்கூட வருத்தம் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்ததுல சந்தோஷம். இப்ப சோவிய கையை துட்டு வச்சிக்கம் சாப்பிடுங்க. குறுக்க சுட்டு வச்சிக்கம், சோவிய கையை சுட்டு வச்சிக்கம். அதை கொஞ்சம் கொடுக்க கூடாண்டே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இந்த குயிலெல்லாம் கூவுற சத்தம் அவனும் கேட்க இல்லையா பாய்? எப்படி உங்களோட ஹோலி கோயிலுக்கு அதான் ஹோலி ஊதுடா பாய். சாப்பாடு வருது பாருங்க. நான் உங்களுக்கு சிட்டுண்டி எல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டாங்க வேணும். ஓகே வாங்க. வணக்கம் அம்மா. என்ன கிடைக்கல பாருங்க எப்படி விருந்து.
இது வந்து இப்போ இனிப்பில் வந்து இப்போ உங்களுக்கு தரணும்ல இதா இனிப்புகள் வந்து உங்களுக்கு தரணும் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கும். உங்களுக்கு என்ன விருப்பம் எவ்வளோ சாப்பிடுங்க சரியா. வீட்டில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக போனீங்க சாப்பிடுங்க வடையா சாப்பிடுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? முறுக்கு இருக்கு, உருண்டை இருக்கு, பலகாரம் இருக்கு, பொங்கல் இருக்கு, திருப்பி அந்த எள்ளுருண்டை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சொன்ன பட்சத்துல அவங்களோட பொங்கலை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. பொங்கலா வடையா சாப்பிடுங்க வடையா சாப்பிடுங்க. தண்ணி நல்லா கூழ் தண்ணி எடுத்தோம். அதான் கூழ் தண்ணி எடுத்தோம். கூழ் தண்ணியோ நல்ல குளிராக இருக்கணும். இந்த தண்ணியை போல உன மனசும் குளிரணும். கொஞ்சம் குறையோட போகக்கூடாது நீங்கள். இதெல்லாம் கண்டு குளிராட்டி அதுக்கு மனுஷன் இல்லை. அதான் அதுக்கான எல்லாத்தையும் சாப்பிடுது போக இல்லையா? இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டோம். கொஞ்சம் கட்டிட்டாங்க போகலாடி சார். நீ சாப்பிடுங்க பலகாரம் சாப்பிடுங்க. இல்லை இல்லை நான் சாப்பிட்டேன் பொங்கல் பலகாரம் பாதையில நாங்கள் முறுக்குலேயே ஒரு பிஸ்கெட் செஞ்சோம். உண்மையிலே இந்த பிஸ்கெட்டை பற்றி சொல்லணும். 2 தான் கழிப்படுறேன் நான். நல்லா இருக்குங்களா? இது வந்து ஸ்பெஷலாக இப்போ நாங்கள் இந்தியா, கனடா, லண்டன் போன்ற நாடுகளில் இருந்து முக்கியமான இறக்கி செய்த ஒரு சாமான் தான் இது. நல்லா இருக்கு. ஓ நல்லா ஐயா. இதை பார்த்து மற்ற சோவியெல்லாம் பார்த்து அப்படிங்க. இது என்ன உருண்டை? அது பயறு உருண்டை. அது பயறு உருண்டை. உண்மையிலே உங்களோட வீட்டு எவ்வளோ ஐட்டங்கள் சுட்டிங்க. அதான் நீ தெரிந்தானே இப்போ சித்திரை புத்தாண்டுக்குள்ளே வந்து நம்ம இனிப்பான பண்டங்களை கொடுக்கல. அவங்களுக்கு மனசு இனிப்பாக இருக்குமே அதெல்லாம் கொடுக்குற வட்டியாக சாப்பிடுங்க ஐயா. சந்தோஷமாக இருக்கணுமே. நிறைய கஷ்டம் வரும். அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. எதனா சிரிப்பு வந்தாலும் இன்றைய நாளில் நம்ம அதெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கணும். அதான் இந்த துன்பம் வந்தாலும் அதை எடுக்காம போயிடணும் கடந்து. கண்டிப்பாக ஐயா நாங்களும் வெளிக்கூடட்டா போறீங்களோ? 2 சாப்பிட்டு போங்களேன். இப்போ சமைக்கிறோம். இன்னொரு நாளைக்கு கட்டாயம் வந்து உங்கள்கிட்ட சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறோம். அதான் தலைவாழலை போட்டு சாப்பாடு தான் நாங்கள் நின்று போங்க சாப்பிடுவோங்க. போகிறதுக்கு மாதிரி நீங்க நாட்டுக்கோழி தலைவாழை நாங்கள் நின்று சாப்பிடுவோம். என்ன விளைவிக்கிறாங்க அப்படி கொஞ்சம் போகிறது. ஓகே நீங்கள் போங்க. கண்டிப்பாக பின்னேறதுக்கு நாங்கள் அந்த பக்கம் உங்களோட வீட்டு பக்கம் வந்தால் கண்டிப்பாக நான் வரேன். சரியோ? இல்லை இன்றைய நாளில் நம்ம சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாக எந்த துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் எல்லாம் அகத்தறிங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா வரணும். இருக்கிற கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வெளிக்கூட போகிறோம். அதுதான் இந்த உலக காலம் வந்து கஷ்டமாக போச்சு. இப்போ இப்படியே ஜாமம் 2.5 வருஷம் பிறந்தீங்க. இந்த வருஷத்துறையாவது வந்து நல்ல வாழ்க்கை அமையும் கொண்டு எதிர்பார்க்கிறோம். வருஷத்துறையாவது உங்களோட கஷ்டம் எல்லாம் கலைஞ்சு போகணும் நம்புறோம். சரியோ? நம்மள ஆகலை சொல்லி ஆகணும். தெரிந்தனே ஐயா. செஞ்சாலும் கடவுள் ஒரு ஆள் இருக்காரு. அவர் மேல பாரதத்துக்கு போடுது. கடவுள் நம்ம பார்த்துட்டே போவோம். அது ஓகே ஐயா. நாங்க வெளிக்கூடுறோம். ஓகே நன்றி தம்பி. நன்றி. நீங்களும் வந்தா வாங்க. கண்டிப்பா நைட்டு பின்னருக்கு நாங்க அந்த பக்கம் வருவோம். வெளியில வைத்துருமா பீச் பக்கம் எங்கேயாவது? ஓகே பாத்துல அண்ணனுக்கு கொஞ்சம் ஒலிம்பிக்கலாம் ஆகிறதுக்கு உடற்பயிற்சியில வேலை வயசுல தம்பி. நீ உடற்பயிற்சியில கொஞ்சம் கொண்டு ஆகிற தம்பி. இப்ப ஏருக்கு மரகா உடற்பயிற்சி செஞ்சதால வந்து இப்ப முழங்கால் இந்த இதான் முழங்கால் தொட பிடிச்சிட்டு இது பிடிச்சிட்டு பின்பக்கம் பிடிச்சிட்டு கை பிடிச்சிட்டு இருக்கிய விழாய்களும் பிக்கிய விழாய்க்கு ஒன்றும் செஞ்சுக்கலாம் தம்பி. பெரிய கஷ்டமாக இருக்கு. ஓகே சந்தோஷம் தம்பி. ஓகே சந்தோஷமா இருங்க. வீட்டாக்களை கேட்டா சொல்லுங்க. ஓகே தம்பி. ஓகே சந்தோஷம் தம்பி. ஓகே மக்களே நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி வர வைக்கணும் எப்படி கதைக்கணும்ன்ற வந்து காய்ச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இடத்துல இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதாவது இப்போ ஒரு எல்லாரையும் நான் சொல்லலை எல்லாரையும் சொல்லுன்னு இப்போ காசு இருக்கக்கூடிய ஒரு சிலர் உண்மையில் வந்து அவங்களோட இயலாமை என்ன அவங்களோட இயலாமையில் இருக்குள்ள அவங்க வரக்குள்ள வந்து எப்படி ஒரு சிலர் வந்து நடந்து கொள்கிறாங்க என்றதை வந்து இப்போ நாங்கள் தத்துருவமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் நடித்து காட்டப்படுவோன்னே. அப்போ ரெடி ஸ்டார்ட். நான் வந்து இப்போ காசு இருக்கிற ஆள் என்ன இப்போ வந்து நான் இப்போ காசு இருக்கிறாள். இப்போ ஒரு ஏழாவது ஆள் வந்து வரப்போகிறார் வந்து இன்றைய நாளுக்கு அவங்கள எப்படி நாங்கள் விஜய் பண்ணப்படுறோம்ன்றதை பார்க்க போகிறோம். சரியோ? ஓகே. ஆறு இந்த நேரத்தில் கதவை தட்டுறேன் சரின்னு தாங்க ஆறு இருக்காண்ணா. ஓ தெரியும் சென்றா இரி என்னம்மாய் பரவாயில்லையோ இன்னும் எந்த பக்கம் இன்றைக்கு இழுவட்டிக்கலா பார்த்துட்டு போய் கண்டு அதனடா இன்றைய நாள் மட்டும் தான் வருவீங்க இல்லைங்க. விளக்கம் தாங்க சித்திரை சித்திரனோட வந்தீங்க இல்லை பாப்பமெண்டு தோணுச்சு வந்தேன். நல்ல நாள் தானே பாப்பமெண்டு சொல்கிறதுக்கு சொந்தமா வந்தமா அங்கே கண்டா சும்மா கதைக்கிறேன் இல்லைன்னு இன்றைக்கு வந்திக்கா சொல்லு கண்டா கதை வர நீங்கள் இப்போ நிற்கிறல நீங்கள் போகிறீங்க. அப்போ நான் ஒன்றும் செய்யல அப்படின்னு ஷர்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஏக்கு நீங்கள் வரத்த ஞாபகம் கிடக்கு என்ன ஹால்லாம் இருக்கிறியா
வேலைக்கு வீட்டுக்குள்ளாரக்குள்ள புது அடி வச்சியம் மாவல் பச்சு வச்சியம் மறக்குள்ள நீங்கள் ரொம்ப காவடம் வந்தீங்களா இப்போ காலை கொஞ்சம் கழித்து வாங்க முதல்ல போங்க. நானும் வீட்டுக்குள்ளே புதுச்சேரி போனால் பாருண்ணா காலையில் தொம்பலோடு வந்திக்கிறார் சாங்கம். டேய் அங்கே உண்மையிலே அழுது வேண்டாம் அவனை பாருங்க உண்மையிலே அழுது வேண்டாம் வந்தா வா இதாடுறாப்பா இப்போ பிடிச்சாடுறாப்பா இன்றைக்கு கூட வந்து நொட்டி திணிக்கிறான் இன்றைக்கி வரான் அப்போ தான் அப்படி போகாண்டு வந்து அப்படி வரான் பைத்தியா. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் நினைக்கிறேன். சொல்கிறேன் சொல்லு என்ன மாதிரி இன்றைக்கி எப்படி போகுது? வருஷம் பண்ணா வருஷம்தான். ஒரு பிள்ளை லண்டனில் இருக்குது, மகன் ஆஸ்திரேலியாவில் டாக்டர். எனக்கு என்ன ராஜாவாக நான் இருக்கேன், அங்கேருந்து காசு அனுப்பணும். இப்போ ராஜாவில் இருக்கேன். நேற்று கூட சொன்ன மாட்டேன் உடுப்பண்டா சும்மா என்ன ஒரு கடையை கொண்டு இருக்கணும். கடைண்டா சின்ன கிணறு கடை இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்துலேயே பெரிய ஒரு கடையிலேருந்து எல்லாம் இன்னும் ஃபுல்லாக அடிக்க கிடக்கா. பாரு ஷர்ட்டை பாரு உண்டு நீ போட்டு ஷர்ட்டை கொசு மோக்கிது. உங்களை ஆக்கில் கண்டாலே வந்து பருப்பு தான் வராப்ப சிக் நான் பாரில் ஏரியா ஏனே அப்படி காய்க்கிங்க மரப்பரை காய்க்கிறேன். ஒரு நாளும் வராந்து விட்டு இப்போ சித்திட தைப்பொங்கல் என்ன மட்டும் பாரு. என்னத்துக்கு வர தெரியாடாப்ப காய்ச்சி வச்ச பறி போனா பாருண்ணே. எப்படி இருந்தாலும் எப்படி காய்க்கப்படாது. நான் அப்படி தான் நான் காய்ப்பேன். என்ன ஒன்று விட்டு காய்ச்சா நீ என்ன காய்ச்சிருந்திருக்கேன்? இந்த பிள்ளை உழைக்கானல் நான் ராஜாவில் இருக்கேன். நீ யாரா கேள்வி வைக்கிறதா? இல்லை முதல் இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதல் நம்ம 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல கூட்டாளி. 3 வயசுக்கு முதல் நீ நானும் உன்னை கண்ட்ரோல் பண்ணியா? நான் 3 வயசுக்கு முதல் நீ நானும் அப்படி ஜோஜியா தான் விளங்குது. நீ என்னத்துக்கு வந்தீங்கன்னு தெரியும் தம்பி. சரியா என்னத்துக்கு வந்தீங்கன்னு தெரியும். காசுக்காக வந்திக்கா, காசு கருவன், காசு வாங்கி குடிக்கலான்னு வந்திக்கா. இந்த காசு தரவுக்கூட முட்டாளு. நான் காசு தர நீங்கள் குடித்து போகிறதுக்கா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. ஆனாலும் நண்பனை பார்த்து ஏடா என்னடா நண்பன்னா கௌரவமாக இருக்க வேண்டாம். கௌரவமாக இருக்கணும், கௌரவமான வாழ்க்கையாக இருக்கணும். சரியா இந்த பிள்ளைய பார், இன்றைக்கு லண்டன் ஒரு ஆள் ஆஸ்திரேலியா டாக்டர். அவ்வளோ உடுப்பு என்ன, நகை என்ன, வீடு என்ன, வளவுகள் என்ன, இவ்வளோ வாங்கி போட்டு என்ன ராஜா மாயை பார்த்து கொள்கிறேன். உனக்கும் பிள்ளைகள் இருக்கு தானே, என்ன செய்கிறானல்? கூலி வேலை செய்து கூலி வேலை செய்கிற நீ இங்கே வந்து என்னோட கழிச்சு கொண்டிருக்கா. இனிமேல் யாராவது வாங்க நண்பன் சொல்லிட்டு செஞ்சாடுற மேலே. அப்போ நான் வெளிக்கு விடேன். வலிக்கு தமிழே வாழையை தண்ணி எடுத்துடா. பைத்தியார் ஊத்த தொம்பலோட வந்து புது கதிரையை வந்து வாழையை வந்துருக்கான். தண்ணி எடுத்து வாழை கழிவிடு. இல்லை எடுத்து கதிரை எடுத்து போங்கடா, கழிவிடு தம்பி. சானிடேஷன் எடுத்துவான். சொல்லடா இப்போ அவனால அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பிள்ளைகளை வந்து விளையாட்டு போய் அனுப்பி நம்ம கொஞ்சம் காசுக்காரர் இருந்தால் அதை கொஞ்சம் மிச்சம் பிடிக்க விட மாட்டாங்க, வந்துடுவாங்க மேலே பல ஆக்கள் தூக்கி முடிச்சுட்டு பைத்தியார நாய்கள். ஓகே மகள், இப்போ என்னென்னு சொன்னால் இந்த கதாபாத்திரம் என்னென்னு சொன்னால் ஒரு பணக்காரால் ஒரு ஏழை. இப்போ பணக்காரால் வந்து ஒரு வீதியில் வந்து பைக்கில் போகிற இடத்த அவர் பைக் வந்து பழுதா பெய்த்து அப்போ தெரிஞ்சாள்ற வீடுன்ற போட்டு ஒரு ஏழையிற வீட்டை வாராரு. அப்போ அந்த ஏழை வந்து எப்படி உபசரிக்கான்றது தான் இந்த காட்சியில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே மகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சனு சொல்லியிருப்பான் அந்த கதையில் ஒரு பணக்காரன் வராண்டு, அந்த பணக்காரன் நான் தான். ஓகே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காரை. அங்கே போயிட்டு பாருங்க என்ன நடக்க வேண்டி. வருது Where are you showing? Where are you going? My car problem. கொஞ்சம் கண்ணாடி இங்கே கண்டமாக இருக்கு. Touch, no touch. My car problem. Why man?
நீ அந்த சுமதிரமாக தானே வாய் சுமதிரமாக தானே நீ ஓ என்ன மதிக்கலையடா மாடு நிற்கிறாங்க கம்பு ஓப்ரே அடே 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியா நான் படித்தது வின்சென்ட்ல அது வின்செல்லாம் நானும் படித்தேன் வின்சென்ட்ல படிச்சீங்களா வின்சென்ட்ல படிச்ச நீ என்னடா மாடு மேய்க்கிற மாதிரி மதிக்கலையடா நான் தான்டா சனு ஓ சனு பாட்சா பையனி தானே சொல்லுங்கல்ல பாட்சா ஆமாம் நீங்கள் நான் சனுடா ஒரே சோத்து கோப்பையை அடிபடி சாப்பிட்டமே என்ன நடந்தது மச்சான் மதிச்சுக்காரனவாடா என்னண்டா இந்த ஆடிக்காரன் வந்து பழுதாயிடுச்சு நான் அதில் போகலன்னா பார்த்து நீ மாடு மேய்க்கிறாளோட நான் கவனிக்கல இப்போ என்ன பிரச்சனைட்டு பார்க்கலாமா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு ஒரு வீட்டை போவோம் ஓகே ஓகே வீட்டை போயிட்டு நம்ம மச்சார இன்னும் காரை தள்ளிட்டு வரேன் இருக்கா நான் ஓரமாக நம்ம போடுவோம் தள்ளி ஒருக்கா பின்னுக்கு தள்ளுங்க அவன் காரை பிடிச்சி பின்னுக்கு தள்ளுங்க பார்க்கிங் பண்ணுமா இந்த ஓரத்தில் அடிமா ஓகே 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 வாங்க வா ஓகே 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 ஓ மை காட் என்னம்மா மச்சான் இவ்வளோ காலம் கண்டு 20 வருஷமா போய் ஓ சொல்லுங்க என்ன எங்கே போன இவ்வளோ காலம் 20 வருஷமா நான் ஒர்க் விஷயம் லண்டன் இல்லை படிக்கணும் லண்டன் என்ன கூட விட்டு ஏசி இல்லையா ஏசி இல்லை எங்கட வீடு இப்படித்தான் இந்த 20 வருஷம் வேற அப்படி வந்திருக்கீள் என்ன சாப்பிட்றீங்க இல்லை 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 பிரச்சனை இல்லை 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 ஐயோ சொல்லுங்க இல்லை ஒன்றும் பிடிக்கல எனக்கு என்னடா இந்த காரை கொஞ்சம் எனக்கு நான் போயிடுவேன் நான் ஒரு 5 நிமிஷம் இருங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருங்க உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வா இல்லை இல்லை ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்து இருங்க பரவாயில்ல பரவாயில்ல வீட்டுக்கு வந்து விருந்தாளி என்ன பிரச்சனைடா நான் இருக்கேன் ஒரு நிமிஷம்னா நான் வந்து என்னோட ஈக்குவலான ஆள் மட்டும் தான் நான் பழகிறேன் நான் அது பிரச்சனை இல்லை நம்ம எப்படி பழகணும் நம்ம ஒரே சோத்து கோப்பையில் எவ்வளோ அடிபடி அது வந்து நீங்கள் கிமு இது கிபி அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல நான் இப்போ இந்த நிலைமை வேறு நான் அந்த காருக்கு வேண்டி தான் உங்களோட ஊட்டே வந்திக்கேன் மற்றபடி வந்திக்க மாட்டேன் ஒன்றும் சாப்பிடலையா நீங்கள் இல்லை ஐ டோன்ட் லைக் ஏதாவது ஒன்று நாங்கள் கொஞ்சம் டக்குனு செஞ்சு நோ எனக்கு கொஞ்சம் ஏசி வேணும் இது அதுக்கு ஏதாவது ஒரு ஃபேன் ஒன்று சொன்னீங்களே இல்லை எங்களோட வீட்டு எவ்வளோ குடிசை வீடு நாங்கள் ஐயோ என்ன வீடு எப்படி இருக்கு நீங்கள் என்ன என்னடா எந்த வீட்டுக்கு வேலைக்காரன் வாழ் தேவை நீங்கள் வரீங்களா மகள் படிக்கால் அவளுக்கு நான் வேலை செய்கிறேன் நோ ப்ராப்ளம் எந்த வீட்டை மாடையும் கட்டிட்டு கிடங்க நீங்கள் எங்கே இருக்கு உங்களோட வீடு எங்களோட வீடு நான் இப்போ லண்டன் ஃபைவ் தானே நான் இங்கே வீடு ஒன்று இருக்கு வெட்டிகளோடு அங்கே வந்து மாடை கட்டிட்டு கிடங்க தூரம் இப்போ சின்ன பிள்ளைகள் படிக்கிற கலக்கிற பால் உங்களோட எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பிள்ளைகிட்ட கேட்டு தாங்க என்னன்னா பிள்ளை படிக்கிற ஐயா இப்போ நீங்கள் ஏதோ வில்கேஜும் இல்லை அம்பானியும் இல்லை நீங்கள் சாதாரண மாடு மேய்க்கிறாள் நீ என்ன இருந்தாலும்டா நீ வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை ஆள் இருக்கா என்ன ஒரு குடி சோரண்டாலும் நம்ம பிள்ளைகளோட வந்து சாப்பிட்றோம் வராது தானே அடே என்னடா இந்த லைஃப்பில் உனக்கு என்னடா கிடைக்குது இங்கே பாரு என்ன பாடுறா இங்கேறா செயினை பாடுறா இது எத்தனை பவுன் இது எங்கே வாங்க முடியுமாடா நீங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட இப்போ நிம்மதி இருக்கான்னு கேட்டால் அது கஷ்டம் ஆனால் நான் ஒரு குடி சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்றேன் பிள்ளைகளோட கொஞ்சம் இருங்களேன் நான் ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் செஞ்சுட்டு வரேன் ஓகே ஓகே இந்தாங்க எங்களை வீட்டுக்கு சித்திரைக்காக வந்து நான் வீட்டை வர விருந்தாளிகளுக்காக செஞ்சு வச்சுது சாப்பிடுங்க என்னடா மச்சான் இது இதோட பேர் என்னது இது எங்களோட கிராமத்து முறையில் வந்து நாங்கள் ஓ கிராமத்து சாப்பாடுன்னு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஏதாவது ஜூஸ் எதுவும் இல்லை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு என்ன நடந்து ஐயோ இது யார் செஞ்சாள் நம்மளோட மனுஷி தான் க்ளோஸ் அப்படி எதுவும் போட்டு செய்றீங்களா இல்லை கையால் அப்படி இல்லை கையால் அவனோட கை பக்கமே தனி டேஸ்ட் என்ன கைப்பக்கம் வந்தாலும் மச்சான் அது கிருமி நல்ல வைரஸ் டேஸ்ட்டாக இருக்கு இல்லை சாரி வேணாம் இதை கொண்டு வாங்க இதை பார்க்கவே எனக்கு ஒரு அருவருப்பு இருக்கு எனக்கு ஏன் இது என்ன இதெல்லாம் இது எப்படி இருக்குது வடிவாரிக்கு இல்லை இது நல்லாவே இல்லை இதை எடுத்துக்கொள்ளுங்க ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் மாற பாருங்கள் இது லைஃப் எவ்வளோ மாறி போகுது நீங்கள் என்ன எப்படி இருக்குது இந்த குடிசை வீட்டில் இதெல்லாம் என்ன சாப்பிட்றாது நீ என்னோட வந்து மாடு மேய்ச்ச மாடை பார்த்துட்டு உனக்கு நான் பிரியாணி வாங்கி தருவேன்டா டெய்லி நீ இப்படியே இருந்து உன் லைஃப் எப்படி போகுது உன் லைஃப் இதில் எதுவும் குறைபாடு இருக்கா இது பிடிக்கவே இல்லை எனக்கு ஒன்று இது என்னடா அது எனக்கு தெரிஞ்ச காலத்தில் எனக்கு தெரியல இதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு இது உருண்டைன்னு சொல்லுவாங்க இது முறுக்கு இது பலகாரம் அது பொங்கல்
சாப்பிட்டதே இல்லையா நீங்கள்? இல்லை என்னடா நான் வந்து கூட அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அதில் போகிற எனக்கு இப்படி சாப்பிடலாம் தெரியா எனக்கு. நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு பிடிக்கல இந்த ஏரியாவை எனக்கு. சரியா இனியா சரி உன்னோட லைஃபு நான் வாரேன். நான் உன்னை படித்து நீ இந்த காருக்கு வேண்டி தானே வீட்டை வந்தேன். நான் இனி வர மாட்டேன் மச்சான், எனக்கு பிடிக்கல. ஓகே நான் வாரேன். மனக்கவலையில் இருக்குதா? இல்லை ஒரு மனக்கவலை இல்லை, வாரேன் நான். ஓகே நண்பன் நண்டானே அப்பா கூப்பிட்டு வீட்டை வந்தவொடனே சாப்பிடாம போகிறாரு. கவலையாக கிடக்கு. 20 வயசுக்கு முடியும் எப்படியெல்லாம் பழகினால் இப்போ வாருங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும். ஏதோ பிள்ளைகளுக்காக வேண்டி தானே உயிரோடு இருக்கேன். வாழ்க்கை மாறுமணி நம்புகிறேன். காத்திருந்தான் பார்க்கணும். 15 வருடங்களுக்கு பிறகு ஏழையாக இருந்த இந்த நபர் இப்பொழுது பணக்காரனாக இருந்த மிது இப்பொழுது மாடு மேய்க்கும் இடையன். இப்பொழுது நடக்கப் போகும் காட்சியை பாருங்கள். ஏய் நண்பா, நீங்க எங்கடா 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிடா என்ன நீ இப்போ மாடு மேய்ச்சி தர்றா? மாடு வேண்டா என்னடா ஹீரோ. உன்னை பார்க்கும்போது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதுன்ற கண் முன்னாடி வந்து போகுது. என்னடா கைச்சேன் மாடுதேல் இந்த வாழ்க்கையை பார்த்தியா? 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னமாய் தான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா இந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் ஊக்கமாக படித்ததால் வந்து இப்போ நானும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்து. உனக்கு என்ன நடந்த? நீ ஆடிக்காரில் வந்தா சார் என்ன அது இது என்னடா ஹீரோ வந்து சாப்பிட்டியா நீ? இல்லைடா சாப்பிடலடா. நான் சாப்பிட்ற அளவுக்கு என்னடி சொல்கிறேன். அண்டைக்கு அந்த மாடு மேய்க்கத்தானே வீட்டை சாப்பிடக்கூடிய மாதிரி. டெஸ்ட்டுக்கு வா, வீட்டை போய் சாப்பிடுவோம் வேறு காரில். இல்லைடா நான் வரல வீட்டை. நீ இருக்கிற நிலைமைக்கு நான் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வேறு காரில் இரு. இல்லைடா டேய் நான் நடந்து வரேன். இல்லாடி நீ இந்த இப்படி என்ன கார்றா அது? பரவாயில்ல நண்பா, எல்லாம் ஒன்று தான். வேறு சரி சரி இறங்க. ஓகே நண்பா, இதான் வீடு வாங்க. 2 வீடா நண்பா? ஓ என்னடா மகள் படிச்சு ஒரு மாதிரி ஒரு நிலைக்கு வந்தால கட்டியாச்சு வீடு. எந்த இப்படி வீடுறாய்? வா உள்ள வா. மாட்டை உள்ள எடுத்து வரணும். இல்லை வாடா போடுவா. மாவுல நம்ம வச்சுக்காம வாட்டை கொடுத்து வரணும். பரவாயில்ல வா. உங்களை வீட்டாக்கள் நேசிவாங்கடா. வீட்டாக்கள் உத்தரம் இல்லை வா. என்னடா சோபாவில் ஏறி இது என்னடா சோபா என்ன சாப்பிட்றா? கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லைடா இந்த அரவணைப்புக்குமே நன்றிடா. லஞ்ச் பார்ட்டி எதுவும் ஆர்டர் பண்ண? இல்லைடா நான் என்னடா கொஞ்சம் என்னோட மனசு விட்டு கதைக்க போகிறேன்டா. என்ன நடந்து சொல்லுங்க. என்ன நடந்த உங்களுக்கு முந்தைய நடந்த விளக்கத்தை சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில் எல்லாமே நான் சொல்ல வரேன்டா. நான் நல்லா தான் இருந்தேன். நான் பணக்காரன். நான் தெரிஞ்சிருக்கேன் 15 வருஷம் என்ற நிலைமை அப்படின்ட்டு. நான் என்ன லோன் கொஞ்சம் எடுத்திருந்தேன். நான் அந்த லோன் கம்பெனி எடுத்து எல்லாம் லொஸ்ட் ஆகிட்டேன். நான் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சு அதுக்கப்புறம் இந்த வீடு வளவு காணி எல்லாம் விற்று இன்றைக்கு நடுத்தருவில் நிற்க. நான் என் திமிரு தான் அதுக்கு முதல் காரணம். திமிரு காரணம் நீ இந்த இடத்த என்ன கண்டு மதித்தது எனக்கு பெரிய சந்தோஷம்டா. அதுவும் இல்லாமல் பாரு, நான் உண்ட வீட்டை இதே இடத்த குடிச்சோண்டு இருந்தല്ലോ. இதே இடத்தாங்க குடிச்சோண்டு இருந்தேன். நீ ஏதோ சாப்பாடு வந்து நான் அன்றைக்கி எனக்கு இப்போ ஞாபகி இந்த டைமுக்கு கண்டு ஆனவன் கண்ணை மறைச்சிட்டு. ஆனால் இப்போ ஞாபகம் இருக்கு அது உருண்டை பலகாரம் தந்தனி. அதை நான் அவமதிக்கிட்டு போனேன் அன்றைக்கி. இன்றைக்கு கண்ட நிலைமை பாரு இப்படி மாடு மேய்ச்சிட்டு. மேலே நீ எப்படிடா இவ்வளோ குழச்சி? இந்த மகள் ஆளாம் இப்போ நான் இந்த நிலைமைக்கு வைக்கிறேன். இந்த மகள் ஓரளவு படித்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் கட்டினாலே இப்போ இந்த மகளோட ராசி என்னென்னு தெரியா. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகி இப்போ நல்ல ஒரு நிலைமையில் இருக்கேன். எனக்கு ஒரு வேலை போட்டு தரேன் மச்சான். உண்ட மாடு உண்ட வீட்டு கழுவுறேன்டா நான். என்ன மச்சான் வேலைன்ற கதைக்கிறேன். எந்த ஆஃபீஸுக்கு ஒன்று ஒரு மேனேஜர் ஆக்குறேன் வா. நாளையிலிருந்து எந்த ஆஃபீஸுக்கு வா. உண்மையாடா? ஓ இந்த மகள் தான் மகளோட ஆஃபீஸ் தான். நான் மகள்கிட்ட கதை எனக்கு என்ன சொல்கிற கவலையாக கிடையாது. எனக்கு யோசிக்காது. அண்டு நீ இருந்த நிலைமைக்கு நான் உன்னை பார்த்து எவ்வளோ நக்கல் அடிச்சுட்டு போனேன். அன்றைக்கு நீ 4 காரு பெரிய வீடு காணியில் என்ன மதித்து தோளில் கை தட்டி கேட்காடா. நான் ஒன்று கை வைக்க தட்டிப்பட்டு போனேன் நான்டா. வாழ்க்கை ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது. ஆனால் இது நல்ல நீ இப்போ தப்பை உணர்ந்துதா? நீ உணர்ந்ததாலே இப்போ நீ ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டா. ஒன்றையும் யோசிக்காத. நாளைக்கு வா உனக்கு வேலை போட்டு தாருண்ணா. கட்டாண்டா. ஆனால் நான் உண்ட வாழ்க்கையை மாற்றி கொண்டு காய்ச்சி நான் கடைசியில் நீ எந்த வாழ்க்கையை மாற்றிக்காட. உண்மையாக சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நீ ஒரு வேலை யோசிக்காத. இல்லைன்னா உனக்கு ஒரு அடிமையாக அது உன்னுடைய கிடந்துருண்டா. ஒன்றையும் யோசிக்காது. நாளைக்கு வா மகள்கிட்ட கதைக்கு உன்னை ஒரு மேனேஜர் போஸ்டிங் போட்டு தாருன்னு. சரிடா மச்சான். இப்போ பசிக்குது என்ன இருந்தால்
இந்த ஃபஸ்ட்டுக்கு சாப்பிடு. ரொம்ப நன்றி காமியா. சாப்பிடு சாப்பிடு. இவ்வளோ அனுசரிச்சு இது நன்றி காமியா. நம்ம வாரன் நீ நாளைக்கு வேறு இருந்தா சொல்லு. நாளைக்கு கட்டாயம்பா வீட்டவா. சரிடா காரில் ஏற்றி போக சொல்கிறேன். மாட்ட சொல்லி விட்றேன். சரிடா வைக்கிறேன் வாரண்டா. ஓகே சரி. முந்தி அந்த தாடியெல்லாம் சேவ் பண்ணது பழுத்து போய் காசு இல்லைடா உண்டு. நீ நாளைக்கு ஆஃபீஸுக்கு வா. சரியா? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு குயில் கூது பதிலா சித்திரைன்னு சொன்னால் வந்து குயில் கூவணும். கூ கூ கூ. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஒரு இதாக பார்த்துருப்பீங்கன்னு. அதாவது எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இப்படி மதிக்கிறாங்க. கடைசியில் வந்து ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி கொண்டு போயிடுச்சேன்னு ஒரு கருத்தோட. அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். இன்றைக்கு உன்னிடம் எது இருக்கிறதோ அது நாளை மற்றவர்களிடம் இருக்கும் என. இன்று உங்களிடம் இருப்பது அது நிரந்தரம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என. உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, விளங்குதா? உங்களோட உயிரை தவிர உயிரே நிரந்தரம் இல்லை சார். உங்களோட உடம்புல இருக்கிற உயிரே வந்து நிரந்தரம் இல்லாத டைமில் வந்து அது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லை. அதுக்காகத்தான் இப்போ ஒரு கருத்தோட வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் முன்னுக்கு சொன்னாங்க. ஏனென்றால் உண்மையிலே நல்ல கருத்துனே. இன்றைக்கும் அவன்கிட்ட இருக்குது, நாளைக்கு அவன்கிட்ட இருக்குண்ணே. அடுத்த வந்து இந்த மரியாதை கொடுக்க தெரிஞ்சதுண்ணே, மரியாதை கொடுக்கணும், அடுத்து மதிச்சு பழகணும். இப்படியான விஷயங்களை வந்து இன்றைய சித்திரை புதுவருட பிறப்பு இன்றைய நாளில் இந்த இப்படியான கருத்துக்களை வந்து சொல்லணும்ன்றதுக்காக கொஞ்சம் வித்தியாசம் பண்ணாங்க, முயற்சி எடுத்து நாங்கள் செய்திருந்தாங்க. எப்படி இருந்தது அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. அதாவது இப்போ எல்லாரும் வந்து ப்ரொஃபஷனலாக நடிக்கலன்னு, அதாவது அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும்னதுக்காக வந்து நோமலாக வந்து நடிச்சிருந்தோம் அப்படி சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்குள்ள போகிறோம். ஏன்னா இதுக்கு பிறகு வந்து இவனல் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிடுவான். எப்படியும் அவன் வீடியோ பிடிச்சி கொண்டு அவன் ரெடியாக நிற்கிறான். கழுதாவளைக்கு அம்முமாவை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் என்னதுக்கு பிளான் பண்ணி தான் தெரியும். அந்த அவன் ஒருத்தன் இந்த இவன் காலையில் வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கிற ஃபோனில் வந்து செல்ஃபி எடுத்து வச்சுதான்டா பை. இப்போ நான் தான் டிலீட் பண்ணி விட்டேன் போட்டு மறந்துட்டு தான் வைக்கிறதுக்கு. நண்பர்களோட இதில் வந்து இப்போ 3 ராக்கெட் நிற்கும், 4 ராக்கெட் நிற்கும். யாரோட பிடிச்சிருந்தா போட்டோ இல்லை பிடிக்கல விலங்கல பிடிக்க வரலையா? நம்மளோட பிடிச்சிக்கான யாரோட பிடிச்சிக்கான 6 பேர் ஃபுல்லி தங்கச்சாடா சரி மடக்க பெரியவா இல்ல. சரியா? நீ சத்தியம் பண்ண இங்க வா, சத்தியம் பண்ணு. நீ வா சத்தியம் பண்ணு. காலையில நீ ஒருத்தரோட போட்டோ எடுக்கிறேன். டேய் பொம்பளை பிள்ளை எடுக்கலையா? அடுத்த இல்லையா? சரியா? இவரு இப்ப போறதுக்கு ரெடியா இருந்தவர். இப்ப நான் பிடிச்சி வச்சுக்கேன். இப்ப விட்ட உடனே ஆள் போயிடாரு. சரியா? ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல. அப்புறம் மீண்டும் அனைவருக்கும் புதுவருட நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல. அப்புறம் ஓகே மக்கள், ஏதோ வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.